வெல்கம் பேக் டு மை சேனல். அருண் சீதா மேரேஜ் வந்து நடக்குது. ஆனால் மீனாவை வந்து இனி வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு முத்து வந்து மிரட்டுற மாதிரி வந்து சொல்லிடுறான். முத்துவோட இந்த நிலைமைக்கு காரணம் விஜயா தான் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து விஜயா வந்து திட்டிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சீதா அருண்ட்டு சொல்லாமல் மண்டபத்தை விட்டு வெளியே போனதால அருண் வந்து நர்வஸாக இருக்கான். இவ்வளோ பேர் இருக்கும்போது இப்படி போனால் எப்படி அப்படின்னு அருண் கோவப்பட்டுட்டு இனி இந்த கல்யாணம் வந்து நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னாச்சு சீதா எங்கே அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரவி என்ன சொல்கிறான்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு வந்து சொல்கிறான். அதை பேசுகிற நேரமா இது அப்படின்னு அருண் வந்து கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகியும் சீதா வராதனால ஒரு கட்டத்தில் வந்து அருண் வந்து மண்டபத்தை விட்டு கிளம்புறான். அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நீ பெரியவங்களை வந்து கன்சல்ட் பண்ணாமல் இப்படி நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற, இப்படி இருந்தால் ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுவ, சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கழட்டி விட்டுட்டு போறது நியாயம் இல்லையே அப்படின்னு வந்து சொல்றாரு. எல்லாத்துலயும் அவசரமா தான் முடிவெடுப்பீங்களா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசாம உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்பவும் குடும்பத்தை எல்லாத்தையுமே வந்து அனுசரிச்சு போகாம எகெயின் உங்க முடிவுல தானே சுயநலமா இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்ட உடனே அருணும் அவனோட அம்மாவும் சைலண்டா இருக்காங்க. ஃபேமிலி டிசிஷன்ல நீங்க அவசரமா பண்றது இது வந்து சரியில்லை அருண் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்பதான் சீதாவும் மீனாவும் மண்டபத்துக்கு வராங்க. முத்து வந்து முழு போதையில வந்து இருக்கிறான். அவனை வந்து செல்வம் வந்து கைத்தாங்களா வந்து கூட்டிட்டு வரான். அதை பார்த்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. அப்போ முத்து வந்து தடுமாறி வரதை பார்த்துட்டு போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இவன் ரொம்ப குடிச்சிருக்கான் போல அப்படின்னு லோ வாய்ஸ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாருமே சொன்ன உடனே அருணும் சீதாவும் மேடையில் வந்து உட்காடுறாங்க. ஐயர் வந்து மந்திரம் சொல்ல சீதாவுக்கு வந்து அருண் வந்து தாலி கட்டிடுறான். அதுக்கப்புறம் எல்லார்ட்டையுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ முத்துவை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மீனா வந்து கூப்பிட்றா. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வேண்டி கிடையாது, என்னால் உன் தங்கச்சி அழக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன். இனிமேல் எனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன், நீயும் என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதனால மீனா வந்து அழுதுட்டு இருக்காங்க. அங்கே அண்ணாமலை வீட்டில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னா, முத்துவை இனி வந்து வீட்டுக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதுக்கு விஜயாவும் கோபமாக முத்து வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறான்னா, முத்துவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான், உன்னால தான் அவன் வந்து இப்படி ஆகிட்டான். அம்மா கிட்ட பாசமா வளர்ந்துருந்தா ஒரு குழந்தைக்கு எது நல்லது எது கட்டுதுன்னு நல்லாவே தெரியும். ஆனால் நீ அவனை அப்பவே இப்படி விட்டனால தான் இப்படி மாறிட்டான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாருமே என்ன குத்த சொல்றது வந்து நிறுத்துறீங்களா, நீங்க எல்லாருமே என்ன வந்து பிளேம் பண்ணாதீங்க, அவன் என்ன இன்னும் சின்ன குழந்தையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவனால் ஏமாத்தினதை வந்து ஏற்றுக்க முடியல, அவன் இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணனா, ஆனால் கடைசியில் அவனுக்கு வந்து பெரிய ஏமாற்றம் தான் வந்து கிடைச்சிருக்கு. அதனால தான் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது முத்து வந்து வீட்டுக்கு வந்து எல்லார்ட்டையுமே என்ன சொல்றான்னா, என்ன திட்டுங்க திட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எல்லாருமே வந்து முத்துவை திட்டாம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து என்ன சொல்றான்னா, என் பொண்டாட்டியும் என்னை ஏமாத்திட்டா, நீங்க யாருமே என்ன திட்ட மாட்டேறீங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. முத்துவோட மனசுல வந்து நிறைய கஷ்டம் இருக்கு. அந்த கல்யாணத்துல முத்து வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணனா, ஆனால் ஒரு நிமிஷத்துல வந்து எல்லா கனவுமே வந்து உடஞ்சிருச்சு. மீனா வந்து முத்துவை வந்து கை விட்டுருவாங்களா இல்லை சப்போர்ட் பண்ண போறாங்களா, அண்ணாமலை என்ன டிசிஷன் எடுப்பாரு, அருண் சீதா லவ்ல வந்து அதிகமாகுமா, முத்து வீட்டை விட்டு போயிடுவானா, மீனா என்ன டிசிஷன் எடுப்பாங்க, அருண் சீதா ரியலா வந்து ஹாப்பியா இருப்பாங்களா, எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சுதான் தனியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணனா முத்து. பட் கடைசியில வந்து இப்படி நடந்துருச்சு. அவனோட வைஃப் மீனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் இப்படி ஆயிடுச்சு. அருண் கல்யாணம் டென்ஷன் வேற, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம போயிடுச்சு. லாஸ்ட்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா மென்டலி ரொம்ப ரொம்ப கிராஷ் ஆயிட்டான். கடைசியில வந்து பார்த்து எல்லாமே செஞ்சு என்ன கிடைச்சதுன்னு எழுதிட்டு இருக்கான் முத்து. அவன் ரொம்ப இமோஷனலா வந்து ஹர்ட் ஆயிருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து வேற லெவல்ல இருந்து ட்விஸ்ட் வர போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.